அபி போயிட்டு ராகவ் கிட்ட தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பெட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ராகவ் இது ட்ரெஸ் இங்க இருக்கு, என்ன ராகவ் புதுசா டிசைன் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, உனக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீ எனக்காக போட்டு காமிக்கிறியா? என்னாலலாம் போட்டு காமிக்க முடியாதுங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி. நான் எதுக்காக போட்டு காமிக்கணும்? இன்னும் கொஞ்ச நாளையில நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன்ல. இப்ப மட்டும் என்ன என் மேல அக்கறையும் பாசம் அதிகமா வந்துருச்சோ, நீங்க வந்து ட்ரெஸ்ஸை போட்டு காமின்னு சொல்வீங்க, நான் வந்து போட்டு காமிக்கணுமா? அதே எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்வீங்க, நான் 8 மாசம் கழிச்சு எங்க அம்மா வீட்டுக்கே போயிடணுமா? என்னாலலாம் பண்ண முடியாதுங்க. நான் ட்ரெஸ் போட்டு காமிக்குவேன்னு மட்டும் நினைச்சிட்டு தூங்காமலாம் இருக்காதீங்க, நான் கண்டிப்பா போட்டு காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் படுத்துறாங்க. ராகவ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இவ வந்து தூங்கவே கூடாது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பூஜாடியை எடுத்து உடைக்கலான்னு போகும்போது அபி அதை பாத்துறாங்க. இங்க பாரு அபி, நீயும் நானும் தான் ஆட் ஷூட் நடிக்கணும், அதை நீ மறந்துட்டியோ? இங்க பாருங்க, நான்லாம் கண்டிப்பா நடிக்கவே மாட்டேன், நீங்க அது கனவுல கூட நினைக்காதீங்க. ராகவும் அபியும் உள்ள நின்று பேசுறத இதெல்லாம் முரளி வந்து கேட்டுட்டு, முரளி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இவன் என்ன இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான், அபி மேல இப்படி வலியுறானே, எப்படியாவது இவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சா இவங்க இப்படி பண்றாங்களே, அபியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.